வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சில தரப்பினர் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு சதித்திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக கலாநிதி ஒபல்பே சோபித தேரர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்த அவர், புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த சதித்திட்டங்களுக்காக வரையறையின்றி நிதியளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாம் அரசியலிலிருந்து இடைவேளையை பெற்றுக்கொள்ள உள்ளதாக முன்னாள் அமைச்சர் மந்திர குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் ஜப்பான் அரசாங்கத்தினால் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான வாதம் நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெறுகிறது. இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உயர்நீதிமன்ற நீதியரசர் முர்து நிர்பா பிதுசினி பெர்னாண்டோ இன்று காலை சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். பலத்த மழையுடனான வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாலங்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மலேக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவை இன்று காலை முதல் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மன்னாரில் வெள்ளப்பெருக்கால் பாதிப்படைந்து தொடர்ந்து இடைத்தங்கல் முகாம்களில் பாதுகாப்பு மையங்களில் தங்கி வாழும் மக்களை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் தலைமையில் சென்ற குழுவினர் அந்த மக்களை சந்தித்து அத்தியாவசிய பொருட்களை அவர்களுக்கு வழங்கி வைத்திருந்தார்கள். நுவரெலியா பிரதேச செயலகத்தில் வழங்கப்படும் 2ஆம் கட்ட புதிய அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் விண்ணப்ப படிவங்கள் பெற்றுக் கொள்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் இன்று காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை குறைக்கும் நடவடிக்கையில் அமைச்சர்களுக்கு அரச பங்களாக்களை ஒதுக்காதிருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் ஒருவர் நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். எய்ட்ஸ் நோய் கண்டறியப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த மனோபாவத்துடன் ஒப்பிடுகையில் இந்த நோய் தொடர்பான சமூக மனப்பான்மையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு எய்ட்ஸ் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். பிறப்பு இறப்பு பதிவாளரான தாவடி கிழக்கைச் சேர்ந்த 64 வயது நிரம்பிய அன்னலிங்கம் செந்தில் குமரிசன் என்பவரே உயிரிழந்திருக்கிறார். வவனியா ஓமந்தை சேமமடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த 46 வயது நிரம்பிய செல்வனரோஜன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை வாழ்வெட்டு கிழக்காகி உயிரிழந்திருக்கிறார். கொழும்பு நீர்கொழும்பு வீதியின் லியனகே முல்ல பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு பெண்ணொருவரும் 2 சிறுவர்களும் காயமடைந்திருக்கிறார்கள். கேகாலே வரகாப்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மெதகுட பிரத்தில் கிணற்றில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகிறது. குரங்கு பறித்த குறும்பை நபரொருவரின் கழுத்தில் விழுந்ததில் அந்த நபர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று புலத்குக பிட்டிய பிரஸ்தில் இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தே மற்றும் அவரது மனைவி சசிபிரபா ரத்வத்தி ஆகியோரை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு நுகைகுட நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வாட்ஸ்அப் கணக்குகளை ஊடுருவி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதால் 3ஆம் தரப்பினருக்கு அவர்களின் தொலைபேசி இலக்கங்களில் பெறப்பட்ட ரகசிய குறியீட்டை OTP-யை வழங்க வேண்டாம் என்று இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவித்தலை விடுத்திருக்கிறது. சந்தையில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி தேங்காய் ஒன்றின் விலை 200 ரூபாய் வரையில் உயர்ந்துள்ளது. பண்டிகை காலங்களில் பொருட்களின் தகவல்களை திரிவுபடுத்தி காலாவதியான பொருட்களை சந்தைக்கு விநியோகிக்கும் வர்த்தகர்களை தேடி சோதனைகள் மற்றும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. 5ஆந்தர புலமை பரிசில் பரீட்சைக்கு குறித்த 3 வினாக்களுக்கு மாணவர்களுக்கு இலவச புள்ளிகளை வழங்குவதன் மூலம் மாணவர்கள் பாதிக்கப்படுவதால் புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டாம் என்று அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் இன்று அறிவித்தார். கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் 1 பவுண்ட் தங்கம் 1,92,300 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 24,037 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது.
இந்திய செய்திகளில் தமிழகத்தின் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு நேற்று கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்தியாவின் தென்பகுதியை உலுக்கிய பெஞ்சல் புயல் காரணமாக 3 உயிரிழந்து போனார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிட்ட சிலரை மட்டுமே போற்றக்கூடிய வகையில் சுதந்திரத்துக்கு பிந்திய வரலாறு எழுதப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நேற்று தெரிவித்தார். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று நாட்டின் விடுதலைக்காக போராடிய சில வீரர்களின் வரலாறு மறைக்கப்பட்டு அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆந்திரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் 48,537 கோடி ரூபாய் மதிப்பிலான அரிசி கடத்தப்பட்டதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் மனோகர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஜிஎஸ்டி வருவாய் கடந்த மாதம் 8.5% கூடுதலாக ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு ஆண்டுக்கு ஆண்டு 45% உயர்ந்து ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையான காலாண்டில் 29.79 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. அண்டை மாநிலங்களுக்கு உருளைக்கிழங்கு விற்கக்கூடாது என்று மேற்குவங்க அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதை நீக்காவிட்டால் நாளை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று உருளைக்கிழங்கு வியாபாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்தியாவில் தொடர்ந்து பயணிகளுக்கு வழங்கப்படும் போர்வைகள் 15 நாட்களுக்கு ஒருமுறை துவைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. மாநிலங்களவை முன்னாள் துணைத் தலைவரும் மணிப்பூர் மாநில முன்னாள் ஆளுநருமான மூத்த அரசியல் தலைவர் நஜ்மா ஹெப்துல்லா கடந்த 2004 ஆண்டு சோனியா காந்தியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் காங்கிரஸில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அவர் கட்சி எல்லைகளுக்கு அப்பால் ஜனநாயகத்தை பின்பற்றுதல் என்கின்ற சுயசரிதை புத்தகத்தை தற்போது எழுதி வெளியிட்டிருக்கிறார். பண மோசடி வழக்கில் பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவரும் தொழிலதிபரான ராஜ் குந்த்ராவுக்கு அமலாக்கத்துறை அழைப்பாணை அனுப்பியுள்ளது. கன்னட நடிகை சோபிதா சிவன்னா ஹைதராபாத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மர்மமான முறையில் உயிரிழந்து போனார். தெலுங்கானாவில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் 7 மாவோயிஸ்டுகள் பலியாகி இருக்கிறார்கள். அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் படேலை புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் நியமித்திருக்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையே பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதில் இரு நாடுகளும் கவனம் செலுத்தி வருவதாக பிரான்ஸ் நாட்டு வெளியுறவு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ஷோவி பிரைமாஸ் தெரிவித்திருக்கிறார். சபரிமலையில் கடந்த சில தினங்களாக சராசரியாக தினமும் 75,000க்கு அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் அதிக அளவில் அங்கு குவிந்திருந்தார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. ஆவணத்தங்கம் 1 கிராம் 7,090 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யாவில் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் ராணுவம் பாதுகாப்புக்கு சுமார் 137 பில்லியன் யூரோவை ஒதுக்கீடு செய்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவரது மகன் ஹண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறார். வங்கதேசத்தில் இந்து பெண் பத்திரிகையாளர் முன்னி சாகா மீது மத அடிப்படைவாத கும்பலைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கு சென்ற காவல்துறையினர் அந்த கும்பல் கூறிய குற்றச்சாட்டின் பேரில் அவரை கைது செய்தார்கள். பின்னர் அவரை பிணையில் விடுவித்தார்கள். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது கையெறி குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்திய வழக்கில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட 49 பேருக்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. ஐக்கிய நாடுகள் நிறுவன பாலஸ்தீன அகதிகள் அமைப்பு காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முக்கிய பாதையில் உதவிப் பொருட்கள் அனுப்புவதை நிறுத்துகிறது. அந்த வழி கொண்டு செல்லப்படும் உதவிப் பொருட்கள் தொடர்ந்து களவாடப்படுவதாக அந்த அமைப்பின் தலைவர் பிலிப் சசிரினி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அரபு மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான மூத்த ஆலோசகராக மசாட் புலோஸை தெரிவு செய்திருக்கிறார். லெபனானிய அமெரிக்க வர்த்தகரான புலோஸ் ட்ரம்பின் மகள் டீஃபானியின் மாமனாரும் கூட. பாகிஸ்தானில் இனக்கலவரங்களால் கடந்த 10 நாளில் இறந்தோர் எண்ணிக்கை 130 உயர்ந்துவிட்டது. செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் டெத் கிளாக் என்ற அப்ளிகேஷனை பற்றி தற்போது பலரும் பேசி வருகிறார்கள். இது ஒருவரின் தினசரி வழக்கத்தை வைத்து அவர் இறக்கும் தேதியை முன்னரே கணிக்க முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆசிய பசிபிக் வட்டாரத்தின் ஆக சிறந்த சரக்கு விமான நிலையமாக ஹாங்காங் அனைத்துலக விமான நிலையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தனக்குத்தானே பொய்யான கைதானியை தயாரித்த ஒருவரை சீன காவல்துறை கைது செய்திருக்கிறது. வாழ்க்கையில் சலிப்பு தட்டியதால் இந்த செயலை தான் செய்ததாக அவர் தெரிவித்தார்.
விளையாட்டுச் செய்திகளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தெரிவுக்குழுவில் இருந்து இலங்கை அணியின் முன்னாள் வீரர் டில்ருவான் பெரேரா விலகுகின்றார். சிம்பாப்வேக்கு எதிரான முதல் T20 போட்டியில் பாகிஸ்தான் அணி 57 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்தியா முதலிடத்திலும், 2வது இடத்தில் தென்னாப்பிரிக்கா அணி, 3வது இடத்தில் ஆஸ்திரேலியா அணி, 4வது இடத்தில் நியூசிலாந்து, 5வது இடத்தில் இலங்கை அணிகள் இருக்கின்றன. சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் ஒற்றையர் இறுதிப் போட்டிகளில் நேற்று பெண்கள் பிரிவில் இந்திய வீராங்கனை PV சிந்து, ஆண்கள் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி புதிய சரித்திரம் படைத்துள்ளார்கள். சர்வதேச செஸ் தரவரிசையில் 2800 கிலோ புள்ளிகளை எட்டிய 2வது இந்தியர் என்ற பெருமையை அர்ஜுன் எரிகைசி பெற்றிருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் எவர்டனை 4-0 என்றும், ஆர்சனல் வெஸ்ட்ஹாமை 5-2 என்றும், செல்சி ஆஸ்டன் வில்லாவை 3-0 என்றும் நேற்று வென்றிருக்கின்றன. மேற்காப்பிரிக்க நாடான கினியாவில் நேற்றைய தினம் கால்பந்து போட்டியில் 2 குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 100க்கும் மேற்பட்டோர் அங்கு கொல்லப்பட்டுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: €1 இலங்கை பிரமதியில் $305.91, இந்திய பிரமதியில் $89.19, $1 இலங்கை பிரமதியில் $290.60, இந்திய பிரமதியில் $84.69, சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் $329.13, இந்திய பிரமதியில் $95.72, ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் $368.81, இந்திய பிரமதியில் $107.55, கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் $207.13, இந்திய பிரமதியில் $60.40. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.